பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الإسلام يألو ولا يؤلى أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்திய தேசிய நாடு முழுக்க குடியரசு தினத்தை கோலாகலமாக கொண்டாடுவதை நாம் பார்த்தோம். 74 ஆண்டுகள் நிறைவடைந்து 75வது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற ரிப்பப்ளிக் இந்தியா, இந்திய குடியரசு என்பதாக ஒரு விதத்தில் பெருமைப்பட்டு கொண்டும் இருந்தோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் நமக்கு இதுவரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியையும் ஒரு கவலைக்குரிய செய்தியையும் விட்டு சென்றது. இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி என்றால் ஒரு சந்தோஷமான செய்தியும் 2 கருப்பு நாட்களையும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறது. கடந்த காலங்களிலே ஜனவரி என்றால் ஜனவரி 26 குடியரசு தினம், ஜனவரி 30 ஹிந்துத்துவா தீவிரவாதிகளால் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட தினம் என்பதாக இதுவரைக்கும் 2 தினங்களை நினைவு கூர்ந்து வந்தோம். இந்த வருடத்திலிருந்து இந்த கருப்பு நாள் 2ஆக ஆகிவிட்டது. ஒன்று தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட தினம், மற்றொன்று ஜனவரி 22ஆம் தேதி அநியாயமாக சுமார் 450 ஆண்டு காலங்கள் இறைவனுக்காக சஜிதா செய்யப்பட்டு வந்த ஒரு நிலம் இடிக்கப்பட்டு அநியாயமாக அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லப்பட்டு அநியாயமாக கோயில் கட்டப்பட்டு அந்த கோயில் திறக்கப்பட்ட தினமும் இந்த ஜனவரி மாதம். அருமையான சகோதர பெருமக்களே, சென்ற வாரம் குடியரசு தின உரையிலேயே சில செய்திகளை நாம் பதிவு செய்தோம். 26 குடியரசு தினம், அங்கிருந்து சரியாக 4 தினங்களுக்கு முன்பாக ராமர் கோயில் திறப்பு, குடியரசு தினத்திலிருந்து சரியாக 4 தினங்களுக்கு பிறகு காந்தி படுகொலை இல்லையா? குடியரசு தினத்திற்கு 4 தினங்களுக்கு முன்பாக அநியாயமாக கட்டப்பட்ட கோயில் திறக்கப்பட்ட தினம் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசு தினத்திலிருந்து சரியாக 4 தினங்களுக்கு பிறகு தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள்
கொல்லப்பட்ட தினம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் காந்தி படுகொலை சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்வது நம்முடைய வழமை. அந்த அடிப்படையில் இந்த காந்தி படுகொலையும் இந்த ராமர் கோயில் திறப்பும் அதற்கு பிறகு இப்பொழுது இவர்கள் கை வைத்திருக்கின்ற ஞானவாபி பள்ளிவாசல் இது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவில் சுருக்கமாக பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பொதுவாக ஒரு கேள்வி எழலாம், பள்ளிவாசலில் அதுவும் ஜும்மா போன்ற ஆன்மீகம் பேசக்கூடிய ஒரு இடத்துல ஆன்மீக உரைகளில் மகாத்மா காந்தியடிகள் கொல்லப்பட்டது சம்பந்தமாக பேச வேண்டிய தேவை என்ன? அதற்கு நிறைய அரசியல் மேடைகள் இருக்கிறது, அதற்கென்று சில களங்கள் இருக்கிறது. அந்த களங்களிலே பேசிக்கொள்ளலாமே. அதை பேசுவதற்கென்று சில இயக்கங்கள் இருக்கிறது, சில இயக்கவாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசிக்கொள்ளலாமே. ஒரு பள்ளியுடைய இமாம் பள்ளி வாசலிலே ஜும்மாவிலே காந்தி கொல்லப்பட்ட அந்த தகவல்களை எல்லாம் பேசுவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி சாதாரணமாக எழ வேண்டும், தவறில்லை. அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு செய்தியை நாம் மிக ஆழமாக கவனிக்க வேண்டும். காந்தி ஏன் படுகொலை செய்யப்பட்டார் என்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது. அந்த கேள்வியோடு தான் இன்றைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் விரும்புகிறார்களே, ஜனநாயகத்தை முழுமையாக ஒழித்துவிட்டு ராமராஜ்யத்தை நிலைநிறுத்துவோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா, இதுவெல்லாம் காந்தி படுகொலையோடு சம்பந்தப்பட்டது. இதற்கும் காந்தி படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சாதாரண அறிவுடைய யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கடந்து செல்ல முடியாது. ஏதோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர், அதே இயக்கத்தை சார்ந்த ஒருவரால் கொல்லப்பட்டு விட்டார், அது அவர்கள் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நம்ம கடந்து விட முடியாது. இன்றைக்கு வீடியோக்களிலே பார்க்கிறோம் இல்லையா, சமீபத்தில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். ஞானவாபி பள்ளிவாசலுடைய தரைத்தளத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இதே போன்றுதான் பாபர் மசீதுடைய பிரச்சனை ஆரம்பமானது. முதல்ல பூஜை செய்ய அனுமதித்தார்கள், அதைத்தான் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். பாபர் மஸ்ஜிதை ராமர் கோயிலாக மாற்றுவதற்கு என்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்களோ அதே திட்டத்தை டிக்டோ, எந்த மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கு வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த ஞானவாபி பள்ளிவாசல் விஷயத்தில் கையில் எடுக்கிறார்கள் இல்லையா. அதாவது அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இங்கு நாங்கள் பெரும்பான்மை, நாங்கள் விரும்புகின்ற எதையும் எங்களால் செயல்படுத்த முடியும், காரணம் எங்களுடைய தயவுல தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதைத்தான் திரும்ப திரும்ப இவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் நேற்றைய தினம் ஒரு வீடியோ பார்த்தோம். ஞானவாபி பள்ளிவாசல் என்ற இடத்துல பள்ளிவாசல் என்ற ஸ்டிக்கருக்கு மேல மந்திர் என்ற ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். டெம்பிள், ஹிந்தியில மந்திர் என்ற வார்த்தையும் மாஸ்க் என்ற வார்த்தைக்கு மேல டெம்பிள் என்ற ஸ்டிக்கரையும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அல்லிதிவான் பள்ளிவாசல் போகின்ற வழி என்று இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு மேல மந்திர் என்ற வார்த்தையை ஒட்டுகின்ற செய்தி நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? நாங்கள் எதையும் செய்ய முடியும், எங்களால் எதையும் செய்ய முடியும், வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருங்க. அதுதான் அவர்கள் திரும்ப நமக்கு சொல்லுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இப்ப இதற்கும் காந்தி படுகொலைக்கும் என்ன சம்பந்தம்? காந்தி ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? காந்தி யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? காந்தி யாரால் படுகொலை செய்யப்பட்டார் என்றால், எந்த ராமரை காந்தி வணங்கினாரோ அதே ராமருடைய அடிமைதான், அதே ராமனை வணங்கக்கூடியவர் தான் காந்தியை கொலை செய்தார் இல்லையா. அருமையான சகோதர பெருமக்களே, எதுவரைக்கும் இந்த காந்தி நம்முடைய ராமராஜ்யத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய முன்னணியில் அவரை வைத்திருப்போம். காந்தி படுகொலை நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். எதுவரைக்கும் காந்தி இந்து ராஷ்டிராவை ஆதரிப்பாரோ, இந்தியா இந்துக்களுக்கான நாடு என்ற சிந்தனையில் இவர்கள் செயல்படுவாரோ அதுவரைக்கும் நாங்கள் அவர்களை போற்றி கொண்டிருப்போம். எப்பொழுது இந்த நாவு, காந்தியுடைய நாவு ராமராஜ்யத்திற்கு எதிராக பேசியதோ,
இந்தியா இந்துக்களுக்கானது அல்ல என்று பேசியதோ, இந்தியா மதசார்பற்ற நாடு என்று பேசியதோ, இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் சமம் என்று பேச ஆரம்பித்ததோ, அதற்கு பிறகு இந்த பாசிசம் முடிவு செய்து விட்டது, இனி காந்திற்கு மண்ணிற்கு மேலே நடமாடுவதற்கு அனுமதி இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம அதிகமாக படிக்க வேண்டிய, அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டிய ஒரு செய்தி, இன்னைக்கு கோச்சேக்கள் கொண்டாடப்படுகிறார்கள். தமிழகத்துடைய ஆளுநர் கடந்த வாரத்தில் இந்திய விடுதலைக்கு மிகப்பெரிய பங்கெல்லாம் காந்திக்கு இல்லை, அதற்கென்று சிலர் இருக்கிறார்கள் என்று சுபாஷ் சந்திர போஸை முன்னிறுத்துவதெல்லாம் இந்த அடிப்படையில் தான். நம்ம இந்த இந்திய அரசியலை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இல்லை. ஆளுநர் காந்தியை விட சுபாஷ் சந்திர போஸை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? இதே சனாதனம் தான், இவர்கள் விரும்புகின்ற இதே ராமராஜ்யம் தான், இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த வரலாறை நாமும் படிக்க வேண்டும். நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக நடுநிலையான நபர்களுக்கு, இந்துக்களிலேயே இந்துத்துவா இல்லை, நடுநிலையான இந்து சிந்தனை உடையவர்களுக்கு இந்த செய்தியை கடத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கானது என்பதை முதல்ல நம்ம விளங்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 1947 ஆகஸ்ட் 15 காந்தி இந்தியா சுதந்திரம் அடைகிறது. அதிலிருந்து சரியாக 5 மாதம் 15 நாட்கள் 1948 ஜனவரி 30 காந்தி படுகொலை செய்யப்பட்டார், இல்லையா? இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்த சுதந்திர காற்றை ஒரு வருடம் கூட சுவாசிக்கவில்லை. ஒரு வருடம் கூட சுதந்திர இந்தியாவில் அவர்கள் நடமாடவில்லை, இல்லையா? கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளையர்களுக்கு எதிராக போராடியவர் காந்தி. ஆனால் அந்த வெள்ளையர்கள் மூலமாக காந்தியுடைய உயிர் கைப்பற்றப்படலை, கொல்லப்படவில்லை. அருமையான சகோதர பெருமக்களே, அதனால காந்தி ஒரு மிகப்பெரிய மகான், அவர்களை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொல்ல வரல. ஆனால் ஆரம்பத்தில் அவர்களும் இதே இந்துத்துவா கொள்கையில் தான் இருந்தவர். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு கூட இவருடைய பெரும்பாலான சிந்தனை இந்துத்துவாவோடு ஒத்து இருந்தது. அவர் பல இடங்களிலே நான் ராமனுடைய அடியார், ராமனுடைய பிள்ளை, ராமனுடைய அந்த அடிமை என்ற விஷயத்துல பெருமையாக சொல்லி கொண்டிருந்தவர். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த காந்தி எப்பொழுது இந்துத்துவாக்கு எதிராக பேச ஆரம்பித்தாரோ, இந்தியா மத சார்பு அற்றது என்பதை உறுதியாக நம்பினாரோ, அப்பொழுதே முடிவு செய்து விட்டார்கள், இனி இவர் நமக்கு தேவையில்லை. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த 5 மாதங்கள்ல கூட சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு 5 மாதம் 15 நாட்களுக்கு பிறகு காந்தி கொல்லப்பட்டார். இந்த 5 மாதங்களுக்குள்ள கூட பல முறை காந்தியை கொல்வதற்காண்டி பல முயற்சிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முதல் முயற்சியிலே காந்தி கொல்லப்படல, முதல் முயற்சியிலேயே காந்தி கொல்லப்படல. பல முயற்சிகள், அந்த பல முயற்சிகளிலும் கூட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்ட போது காந்தி வெளிப்படையாக பேசினார். என்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை பலியிடுவதற்காக வேண்டி பொதுமக்களை கொல்ல வேண்டாம், பொது வேளையில பேசினார். காந்தி கொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான தீவிரமான காரணம் என்னவென்றால், வட இந்தியாவிலே இந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனை மிக பயங்கரமாக இருந்தது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு, சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்பதாக 2ஆக பிரிகிறது. பெரும்பாலான முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு படையெடுக்கின்ற அந்த வசிப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த அந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா சக்திகள் இந்தியா இந்துக்களுக்கானது, இந்தியாவிலே முஸ்லிம்கள் வாழ்வதற்கு அனுமதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள் என்ற ரீதியில நிறைய படுகொலைகள், குஜராத் படுகொலை போன்று பயங்கரமான படுகொலை எல்லாம் அந்த சமயத்தில் நடந்தது. நமக்கு தெரியல, குஜராத் படுகொலையை போன்று, முசஃபர் படுகொலையை போன்று வட இந்தியாக்களிலே, குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் எல்லாம் இரத்த ஆறுகள் ஓடியது. அந்த இடங்களெல்லாம் சமாதான கூட்டங்களை நடத்தியவர் காந்தி. இந்து முஸ்லிம்களுடைய கலவரத்துக்கு எதிராக பகிரங்கமாக பேசியவர் காந்தி.
இல்லையா? இந்தியா இந்துக்களுக்கானது மட்டுமல்ல, இந்தியாவிலே இந்துக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமைகள் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசியவர் காந்தி, இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய மைந்தர்கள் என்று பேசியது காந்தி. இந்த பேச்செல்லாம் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டியது. எந்த காந்தி இதற்கு முன்பு சனாதனத்திற்கு, அது முழுக்க முழுக்க சனாதனவாதி, அதுல மாற்றம் இல்லை, நம்ம அடித்து சொல்லலாம். காந்தியுடைய வரலாறு நம்ம பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க ராமராஜ்யத்தை விரும்பியவர், ராமருடைய ஆட்சி இங்கு நிலவ வேண்டும் என்று விரும்பியவர். ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த சனாதனம் ஒரு மிகப்பெரிய மோசமானது, இந்த சனாதனம் ராமராஜ்யத்தை இந்தியாவிலே நிறுவும் என்றால் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு செல்லும் என்பதை மிக தாமதமாக விளங்கினார். ஆரம்பத்தில் அவர்களுக்கு விளங்கல, பிறகுதான் விளங்கியது. இந்த நாடு நாடாக இருக்க வேண்டும் என்றால், நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ஒரு மதத்தோடு முடிந்து விடக்கூடாது, பல மதங்களை சேர்ந்தவர்கள் இந்த இந்தியாவில் இருக்க வேண்டும், இந்த இந்தியா மதசார்பற்ற நாடாக தொடர வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்தின் வெளிப்பாடுதான் இந்து முஸ்லிம்களுடைய கலவரங்களை அடக்குவதற்காக வேண்டி நிறைய கூட்டங்களை நடத்தினார். எங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்தினாரோ அங்கெல்லாம் குண்டு வெடிப்பு, காந்தி கொல்லப்பட வேண்டும் என்று. இறுதியாக இந்திய சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி நாதுராம் கோட்சேவால் 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்தி கொல்லப்பட்டதோடு இவருடைய அரசியல் முடிந்து விட்டதா? காந்தி கொல்லப்பட்டார் இல்லையா? காந்தி கொல்லப்பட்டதோடு இவர்கள் எதிர்பார்த்த எல்லையை அடைந்து விட்டார்களா, நோக்கத்தை முழுமை பெற்று விட்டார்களா என்றால் அங்கதான் பிரச்சனை. இவருடைய நோக்கமே அங்கதான் ஆரம்பிக்கிறது. காந்தியை கூட படுகொலை செய்தாச்சு, முடிஞ்சு போச்சு, நம்முடைய நம்முடைய பிளான் சக்சஸ் இல்லையா, நம்முடைய மிஷின் கம்ப்ளீட் இல்லை, அவருடைய மிஷின் அங்கதான் ஆரம்பிக்கிறது. காந்தி படுகொலையில் தான் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 30 காந்தியுடைய படத்தை வைத்து சுடுகிறார்கள், அந்த படத்தை எரிக்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வருகின்ற செய்தி, யாரெல்லாம் இங்கு மதசார்பற்ற தேசம் என்று இந்தியாவை பேசுவார்களோ, யாரெல்லாம் இந்தியா இந்து முஸ்லிம் சமம் என்று பேசுவார்களோ, யாரெல்லாம் இந்தியாவிலே இந்து ராஷ்டிர அமைவதற்கு எதிராக இருப்பார்களோ, இவர்கள் அனைவருக்குமே காந்திக்கு நடந்த இதே நிலைதான் நிகழும் என்பதைத்தான் இவர்கள் பறைசாற்றுகிறார்கள், இல்லையா? இதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம். அதனுடைய உதாரணம் தான் காந்தியடிகள் கொலை, இல்லையா? இந்துத்துவாவிற்கு எதிரான சிந்தனையில இருந்தவர் அல்ல காந்தி. மகாத்மா காந்தி இந்துத்துவா சிந்தனைக்கு எதிராக இருந்தார், அதனால சுட்டோம் கொன்றோம் என்று இல்ல. அவர்கள் இந்துத்துவா சிந்தனைக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் அதற்கு எதிராக சிந்திக்க ஆரம்பித்தார்களோ, தேச தந்தையை கூட எங்களால் கொல்ல முடியும் என்றால், இதுதான் அவர்களுடைய சொல்ல வருகின்ற செய்தி. இந்த இந்திய சமூகத்திற்கு, குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற செய்தி, தேச தந்தையை கூட பொது வெளியில எங்களால் கொல்ல முடியும் என்றால் இந்த சிந்தனைக்கு எதிராக யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே எங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதைத்தான் அருமையான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு வருடமும் காந்தி படுகொலை நேரத்தில் இவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே காந்தி படுகொலை சம்பந்தமாக பேச வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. இதை உம்மத்திற்கு கொண்டு செல்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது, இல்லையா? காந்தி பாராட்டப்படுகிறார், சிலை வைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், நியாயம். அதே ஆட்சியாளர்கள் காந்தியை பாராட்டுகின்ற இதே ஆட்சியாளர்கள் கோச்சையும் பாராட்டி கொண்டிருக்கிறார்களே, கோச்சைக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இது எப்படிப்பட்ட அரசியலை நமக்கு சொல்ல வருகிறார்கள்? யாரோ ஒரு சின்ன இயக்கம், அதற்கும் அரசுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்களை ஆளக்கூடியவர்களே கோச்சேவிற்கு சிலை வைக்கிறதும் கோச்சேவை புகழ் பாடுவதும் இவர்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? அருமையான சகோதர பெருமக்களே, கோச்சே பேசிய வாசகங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது, ஆவணங்களில் பதிவாக இருக்கிறது, இல்லையா? தூக்கு தண்டனை போடுவதற்கு முன்பாக கோச்சே பேசினான். காந்தி இந்தியா மத சார்பற்றது என்று பேசினாரே, அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன், இனி இவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, உயிரோடு இருப்பதற்கு இவர் தகுதியற்றவர், இல்லையா?
இந்தியா மதசார்பற்ற நாடு, இந்தியாவிலே முஸ்லிம்களும் இந்துக்களும் சகோதரர்கள், அனைவரும் சமம் என்று பேசியதை எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை, அதனால் நான் அவரை கொலை செய்தேன் என்பதாக முஸ்லிம்களுக்கு ஆதரவான போக்கு காந்தியை கொல்ல என்னை தூண்டியது இல்லையா? காந்தியை கொல்லுவதற்கு எனக்கு தூண்டியது என்னவென்றால், அவர் பெரிய பாவம் எல்லாம் செய்யல, நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு விட்டாரா அல்லது எங்களுடைய இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டு விட்டாரா? அதுவெல்லாம் கிடையாது. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்தால் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிய காந்தியை நான் கொலை செய்தேன், இதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று பேசியவன் கோட்சே. இன்னைக்கு கோட்சேவை எதிர்த்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட செய்ய முடியலையே. கடந்த வருடங்களிலே இன்னும் சொல்ல போனா ஜனவரி 30 பல இடங்களிலே ஜனநாயக இயக்கங்களின் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே கோட்சேவிற்கு எதிராக முழக்கங்கள் விட முடியாத இடத்திலே இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேசம் காந்தியை கொலை செய்தவனுக்கு எதிராக வார்த்தைகளை பேச முடியல இல்லையா? ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு சினிமாவிலே காந்தியை பற்றி பேசப்படுகிறது, காந்தியை பற்றி படம் எடுக்கப்படுகிறது. அந்த சினிமாவுடைய இயக்குனர் சொல்கிறார், இங்கு காந்தி செத்தார் என்று சொல்வது பிரச்சனை இல்லை, ஆனால் காந்தியை கோட்சே கொன்றார் என்று சொல்லக்கூடாது இல்லையா? காந்தி செத்துட்டார், கொல்லப்பட்டு விட்டார் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. காந்தியை கோட்சே கொன்றார் என்று நீங்கள் படம் எடுக்க முடியாத இடத்தில் தான் இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிறது என்று தன்னுடைய அந்த வலியை பரிமாறிக்கொள்கிறார் இல்லையா? நாதுராம் கோட்சேயுடைய கோபால கோட்சேயுடைய சகோதரர் காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்ற புத்தகத்துடைய பெயர் காந்தி ஏன் கொல்லப்பட்டார். அந்த புத்தகத்தில் அவர்கள் சொல்கின்ற செய்தி, என்னுடைய சகோதரர் நாதுராம் கோட்சே காந்தியை கொலை செய்தார், அதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. காந்தியை கொலை செய்தவர் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். காந்தியை கொலை செய்தவர் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் எங்களுக்கு பெருமைதான். பெரும்பான்மையான இந்துக்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பலர் பறிக்கலாம், தேசத்தந்தையை கொன்று விட்டார்கள் என்று பலர் எங்களையோ எங்களுடைய குடும்பத்தையோ என்னுடைய சகோதரரையோ பழிக்கலாம். ஆனால் பெரும்பாலான இந்துக்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் அடுத்து சொல்கிறார், அதே புத்தகத்தில் இருக்கிறார், ஆவணங்களாக இருக்கிறது. காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்று யாரோ எழுதல, காந்தியுடைய ஆதரவாளர்கள் எழுதல, காந்தியை கொலை செய்த கோட்சேயுடைய சகோதரர் எழுதிய புத்தகம். தேசபக்தி பாவம் என்றால் என்னுடைய சகோதரர் செய்தது பாவம், தேசபக்தி பாராட்டுக்குரியது என்றால் என்னுடைய சகோதரர் செய்தது பாராட்டுக்குரியது. எங்க சொல்ல வராங்க தெரியுமா? காந்தியை கொல்வது தேசபக்தியில சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகிறார். காந்தியை கொலை செய்தது எங்களுடைய தேசபக்தியோடு சம்பந்தப்பட்டது. தேசபக்தி பாவம் என்றால் என்னுடைய சகோதரர் செய்தது பாவம், தேசபக்தி பாராட்டுக்குரியது என்றால் என்னுடைய சகோதரர் செய்தது பாராட்டுக்குரியது. அவர் தொடர்ந்து பேசுகிறார், காந்தியை கொலை செய்தவர் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் நாங்கள் பெருமையாக கொள்கிறோம், பெருமையாக நினைக்கிறோம் என்றெல்லாம் பேசுகின்ற செய்திகளை பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்றளவிலும் கூட நீங்க இந்த மீடியாக்களில் பார்க்கலாம், சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் காந்தியை கொலை செய்வதை நியாயப்படுத்துகின்ற சில செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். இவர்கள் எல்லாமே இந்த ஒரு புள்ளியில தான் ஒன்று சேர்வார்கள். இன்றைய இந்தியாவுடைய அரசியலுக்கும் காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கருதிவிடக் கூடாது. அதனால தான் காந்தி படுகொலை செய்யப்பட்டு 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் காந்தி கொலை செய்யப்பட்டது 1948, இன்றோடு கிட்டத்தட்ட 76 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் காந்தி படுகொலை பற்றி நம்ம பேசுவதற்கான காரணம் இன்றைய அரசியலோடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு பள்ளிவாசல்கள் கோயில்களாக மாற்றப்பட வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, இதற்கு ஆதரவாக தீர்ப்பு எழுதப்படுகிறது. கேரளாவிலே இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத ஒரு தீர்ப்பு, ஒரு கொலைக்காக வேண்டி 15 நபர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள் என்பது வேற. ஒரு கொலைக்கு பகரமாக இவர்கள் இந்த PFI இயக்கத்தை சேர்ந்தவர் கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களை கொலை செய்து நியாயம் என்று யாரும் இங்கே சொல்லல இல்லையா? பல்கீஸ் பானுவை கற்பழித்த, பல்கீஸ் பானுடைய பிள்ளையை கொலை செய்த, அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையை கிழித்து கொலை செய்த கொலையாளிகளுடைய வருகையை
அவர்களுடைய விடுதலையை வரவேற்ற அதே கூட்டம்தான் இன்றைக்கு இந்த 15 நபர்களுடைய மரண தண்டனைக்கு சந்தோஷப்படுகிறது. மரண தண்டனைக்கு எதிராக பல நேரங்களிலே பேசிய இவர்கள் மரண தண்டனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் முஸ்லிம்கள் என்றால் முதல் வரிசையில் இருந்து அதற்கு ஆதரவாக குரல் எழுப்புபவர்கள் எல்லாம் இவர்கள் தான். இது அனைத்துமே இந்த அரசியலோடு சம்பந்தப்பட்டது, இதே அரசியலோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பொது சமூகத்திற்கு மத்தியில இந்த இஸ்லாமிய வெறுப்பை இவர்கள் விதைக்கின்ற இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதைத்தான் அருமையான சகோதர பெருமக்களே இந்த காந்தி படுகொலை நமக்கு உணர்த்துகிறது. அந்த அடிப்படையில் எந்த சூழலிலும் இந்த விஷயத்தில் நம்ம பலம் குன்றியவராகவோ மனம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா திருமறையில் பல இடங்களிலே பேசுகிறான் இதுக்கு ஆதரவாக. 1-2 இடங்கள் இல்லை, இது எல்லாமே இஸ்லாமிய வெறுப்பு. இது இல்லாம இஸ்லாமிய வெறுப்பு. இந்தியா என்பது இந்து நாடு. இந்தியாவில் நான் கடந்த குடியரசு தினத்தில் கூட நான் சில செய்திகளை சொன்னேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்துக்கள். நீங்கள் வீட்டிலே முஸ்லிம்களாக இருந்து கொள்ளுங்கள், வீட்டிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக, ஜெயினர்களாக, புத்தர்களாக இருந்து பௌத்தர்களாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால், வீட்டுக்கு வெளியே வந்து விட்டால் நீங்கள் அனைவருமே இந்துக்கள். பெரும்பான்மை இந்துக்களுடைய செயல்பாடுகளைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வெளிப்படையாக சொல்றாங்களே, நாங்க பள்ளிவாசலுக்கு வரோம் இல்லையா, அல்லாஹ்வை கும்பிடுறோம். அது மாதிரி நீங்க கோயிலுக்கு வந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்காவிலே காஃபிர்கள் ரசூலுல்லாவை பார்த்து என்ன பேசினார்களோ அதே வார்த்தையை தான் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கோயிலுக்கு செல்லக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், சில அரசியல் தலைவர்கள் சில அரசியல் லாபத்திற்காக வேண்டி கோவிலுக்கு செல்வதும் மாலையிடுவதும் அங்குள்ள பரிவட்டம் கட்டிக்கொள்வதை எல்லாம் இங்கு இந்த இந்துக்களால கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னென்றால், அன்றைக்கு மக்காவிலே மக்கா குறைஷிகள் ரசூலுல்லாவை பார்த்து என்ன சொன்னார்களோ அதைத்தான் இன்றைக்கும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. ஒரு ரசூலுல்லாவுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம் உயர்ந்து கொண்டே இருக்கிற சமயத்துல ஒரு கட்டத்துக்கு பிறகு சொன்னாங்க, இங்க வாங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அல்லாஹ்வை நாங்க வணங்கணும், ஒரு முடிவுக்கு வருவோம், ஒரு ஒப்பந்தம் போடுவோம். 1 வருஷம் லாத் உஸ்ஸாவை நீங்க வணங்குங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சஜிதா செய்வோம். 1 வருஷம் ரப்ப அல்லாஹ்வை வணங்குவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து சஜிதா செய்வோம். ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். 1 வருஷம் 12 மாதங்கள் முழுக்க அல்லாஹ்வை வணங்குவோம், நீங்களும் வணங்குங்க நாங்களும் வணங்குறோம். அடுத்து 1 வருஷம் லாத் உஸ்ஸா சிலைகளை சஜிதா செய்வோம், சிலைகளை வணங்குவோம், நீங்களும் வணங்குங்க நாங்களும் வணங்குவோம். இன்றைக்கு இந்த இந்துத்துவா பாசிசம் எந்த செய்தியை முன்னெடுக்கிறதோ இதைத்தான் அன்றைக்கு 1014 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக முன்னெடுத்தார்கள். அல்லாஹ் சொன்னார், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதுன். நபியே, காஃபிர்களை கூப்பிடுங்க, சொல்லுங்க, லா அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்குபவைகளை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோம். இங்கே ஒப்பந்தம்லாம் கிடையாது. நீ பள்ளிவாசலுக்கு வரன்றனால நான் கோயிலுக்கு வர முடியாது இல்லையா? நீ ரப்புக்கு, என்னுடைய இறைவனுக்கு சஜிதா செய்கிறே என்பதனால நான் போய் சிலைக்கு சஜிதா செய்ய முடியாது. என்னுடைய ஒரு இறை கொள்கையே வேற, உன்னுடைய இறை கொள்கை அதுவும் இறைவன் இதுவும் இறைவர். என்னுடைய இறை கொள்கை அப்படி இல்லை, எனக்கு இது மட்டும் தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதால் இஸ்லாத்துடைய இறையியல் கோட்பாடு. இஸ்லாத்துடைய இறையியல் கோட்பாடு அல்லாஹும் இறைவன் என்பது இல்லை. அல்லாஹ் இறைவன் என்று சொல்வதற்கு இஸ்லாம் தேவையில்லை. நான் பல முறை பேசி இருக்கிறேன். நீங்க வெளியில சென்று பாருங்களேன், ஒரு இந்து சகோதரரை கூப்பிட்டு அல்லாஹ்வை பற்றி கேட்டா டிஃபரன்ஷியேட் கேட்ட அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கடவுள் என்று சொல்வார். அல்லாஹ்வை கடவுள் இல்லை என்று அவர் நிராகரிக்க மாட்டார். எப்படி எங்களுக்கு சிவன் முருகன் என்று இருக்கிறதோ அது போன்று முஸ்லிம்களுடைய கடவுள் அல்லாஹ் என்று சொல்வார். அதற்கு இஸ்லாம் தேவையில்லை. எங்களுடைய பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு அல்லாஹ் மட்டும் தான் இறைவன். அந்த இடத்துல நாங்கள் யாரையும் வைக்க முடியாது. அல்லாஹ் சொன்னால், லா அஅபுது மா தஅபுதுன் வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், கொஞ்சம் கடினமாகவே பேசுகிறான். நீங்கள் வணங்குபவைகளை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய கடவுளை வணங்குங்கள், நாங்கள் எங்களுடைய கொள்கையில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்படி கட்டளையிட்டான். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த இந்துத்துவர்களுக்கு எதிராக நம்ம உரக்க சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் இஸ்லாமு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா. அல்லாஹு தஆலா எந்த மார்க்கத்தை கொண்டு நம்மை நேர்வழிப்படுத்தினானோ அந்த மார்க்கம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா அல்லதி ஹத்தீனு, இந்த மார்க்கம் இருக்கிறதே, யஅலு உயர்ந்து கொண்டே செல்லும், வலா யுலா ஒருபோதும் கொன்றாது. இஸ்லாத்தை பற்றி ரசூலுல்லாவுடைய ஒரு முடிவு இதுதான். நேற்றை விட இன்று இஸ்லாம் உயரும்.
இன்றை விட நாளை உயரும், நாளை விட நாளை மறுநாள் உயரும், உயர்ந்து கொண்டே செல்லுமே தவிர குன்றுகின்ற அந்த ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துக்கு வழங்கவில்லை. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில அவனுக்கான ஸ்டைல்ல சொல்லுவான், யுரீதுன் ஐத்ஃபியு நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ரசூலுல்லாஹ் தனக்கான பாணியில சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா தனக்கான பாணியில சொல்வான், அப்பா எவன் ஒன்று சேர்ந்து இல்லையா, எவன் ஒன்று சேர்ந்து இந்த ஜோதியை அணைக்க நாடினாலும் ஒருபோதும் அணைக்க முடியாது, இந்த ஜோதி பரிபூர்ணம் அடைந்தே தீரும், இதனால நீ வெறுத்தாலும் சரி. வலவுக்கரிகள் காஃபிரூன் வலவுக்கரிகள் முஷ்ரிகூன், இரண்டு இடத்துல இரண்டு வாசைகளை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். இஸ்லாம் உயிர்வது உனக்கு வெறுப்பா இருந்தா நீ வெறுப்பாவே இரு, உனக்கு கடுப்பா இருக்கா பரவாயில்ல கடுப்பாவே இரு, இந்த மார்க்கம் உயர்ந்தே தீரும். இஸ்லாத்துடைய வளர்ச்சி உனக்கு எரிச்சல் ஊட்டுகிறதா பரவாயில்லை எரிச்சல் ஊட்டட்டும், இந்த மார்க்கம் உயர்ந்தே தீரும். உன்னுடைய எரிச்சலுக்காக வேண்டி, உன்னுடைய கடுப்பிற்காக வேண்டி, உன்னுடைய வருத்தத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாம் பின்னாக்கி செல்லாது. இந்த மார்க்கத்துடைய உயர்வு என்பது ஒருபோதும் குறையாது. இந்த மார்க்கத்துடைய உயர்வு என்பது நிச்சயம் இருந்தே தீரும். அருமையான சகோதர பெருமக்களே, 2060 உலக நாடுகளிலேயே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இன்றைக்கு அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. முதலாவது பாகிஸ்தான், 2வது இந்தோனேசியா, 3வது இந்தியா. இந்த இந்தியா 3வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா முதலிடத்திற்கு செல்லும் 2060. இதுவெல்லாம் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டத்தான் செய்யும் இல்லையா? உலகத்திலேயே அதிகமாக பள்ளிவாசல்கள் இருக்கின்ற ஒரு நாடு இந்தியா. இஸ்லாமிய நாடுகளில் கூட இந்த அளவு இல்லை. உலகத்திலேயே அதிகமான பள்ளிவாசல்கள் இந்தியா, 2வது தான் இந்தோனேசியா. இதுவெல்லாம் அவர்களை எப்படி ஜீரணித்துக் கொள்ளும்? இந்தியா இந்துக்களுக்கான நாடு, ராமராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இன்று இருக்கின்ற இந்த அரசியலமைப்பை தூக்கி எறிந்துவிட்டு குப்பையில் வீசிவிட்டு நான் குடியரசு தினத்தில் கூட பேசினேன். அவர்களுடைய இன்றைக்கு இந்துத்துவாவுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி இந்த அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கர் அவனுக்கு ஆவாது. அம்பேத்கர்னாலே அவனுக்கு அடிவயிறு எரியும். காரணம் என்னவென்னா, இந்த இந்திய அரசியலமைப்பை கொடுத்தவர். இந்திய அரசியலமைப்பு தான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி. இந்த இந்திய அரசியலமைப்பை தூக்கி எறிந்து விட்டு சனாதனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், அந்த சட்டங்களை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற இந்த தேசத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது, உலகத்திலேயே பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேசம் இந்தியா என்று வரும் பொழுது அவரால் எப்படி ஜீரணித்துக் கொள்ளும்? நிச்சயமாக அவர்கள் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான முயற்சிகளை செய்வதுதான் இயல்பும் கூட. இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படலன்னு சொன்னது ஆச்சரியம். இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் செயல்படவில்லை என்றால் தான் ஆச்சரியம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய செய்திகள் சொல்கிறான். ஒரே ஒரு செய்தி நான் ஆரம்பத்தில் முக்கத்திமால ஓதிய வசனம், யுரீதுன் ஐ யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த மார்க்கம் உயர்ந்தே தீரும், இந்த மார்க்கம் உயர்ந்தே தீரும். இதை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது, எவனாலும் இந்த மார்க்கத்தை மட்டுப்படுத்த முடியாது என்ற இந்த வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. இந்த மார்க்கம் உயருகின்ற இந்த விஷயத்துல நமக்கான பங்களிப்புகள் என்ன என்ற கேள்வி நமக்கான மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் உயரும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த மார்க்கம் உயருவதற்காக நாம என்ன செய்தோம்? நம்முடைய ஒரு கட்டிடத்துக்கு செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம எத்தனை கற்களை வைத்து இருக்கிறோம் என்ற கேள்வி ரொம்ப அவசியமானது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் முழுமையாக வாழ்வதற்கும், நம்முடைய மௌத்து வரைக்கும் இந்த மார்க்கத்தில் நிலைத்து நிற்பதற்கும், அசத்தியத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த ஜிஹாதுடைய பண்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து துன்யாவிலும் நாளை மறுமையிலும் ரப்புல் ஆலமீனுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.